குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கக்கூடியது என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப எந்த உயிராக இருந்தாலும் மரணத்தை சுவைக்கக்கூடியதுதான். அந்த மரணம் எப்படி வருகிறது என்பதுதான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய நிலை. ஒரு மனிதன் அந்த மரணத்திற்கு பிறகு நல்ல வாழ்க்கையை தேர்வு செய்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நல்ல வாழ்க்கையை தேர்வு செய்ய வேண்டும். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது மன்னரை தான் மறுமையின் முதல் படி என்பதை பலருக்கு தெரியாமல் போகக்கூடாது. நமக்கு இந்த வாழ்க்கையோட முடிந்து விட்டது என்று நாம் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் மரணத்தை பற்றி கூறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணத்தை பற்றி பல இடங்களில் கூறியிருக்கிறார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அந்த ஏகேவின் சாந்தியும் சமாதானமும் அன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார், அவருடைய சத்திய பாதையில் சென்ற சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இந்த ஏகத்துவத்தை தன் உயிர் மூச்சாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக என் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஏக இறைவனின் கிருபைக்குரிய கருணைக்குரிய மாதத்திலே அவனுடைய அருளை எதிர்பார்ப்பவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகைகளையும் தொழுது பின்னர் நம்முடைய இந்த மார்க்க சொற்பொழிவு என்கின்ற பொழிவிலே நம்முடைய புது செய்திகளை தெரிந்து கொண்டு அதை நாம் வாழ்வில் அமல்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்துடனே நாம் வந்திருக்கிறோம். இந்த அமலை நாம் வாழ்நாள் முழுக்க தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர வெறுமனே இந்த ஒரு மாதத்தில் நம்மை விட்டு அமல்கள் சென்றுவிடக் கூடாது. இந்த அமல்கள் நம்மிடம் விடைபெறும் பயணமாக இருந்துவிடக் கூடாது என்பதை தெள்ள தெளிவாக நாம் இங்கே மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எதை வெறுப்பான் என்று சொன்னால், குறிப்பாக சில பொருட்களை வெறுத்தாலும் அனைத்து மக்களும் விரும்பாத ஒன்று, சங்கடப்படக்கூடிய ஒன்று என்னவென்று பார்த்தால் அது மரணம்தான். எனக்கு மரணம் என்பது வந்துவிடக் கூடாது என்று ஒவ்வொரு மனிதன் தன் உள்ளத்தில் நினைக்காத நாளே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை ஒரு அற்பமான வாழ்க்கை தான் என்று ஒரு புரிந்து கொண்டார் என்று சொன்னால், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. ஆகவே அந்த வாழ்க்கைக்காகவும் நாம் கொஞ்சம் வேதனைப்பட வேண்டும், அதற்காக நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்வார். குர்ஆனிலே மரணத்தை பற்றி என்ன கூறுகிறது என்று இங்கிருந்து யாரிடம் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கக்கூடியது என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப எந்த உயிராக இருந்தாலும் மரணத்தை சுவைக்கக்கூடியதுதான். அந்த மரணம் எப்படி வருகிறது என்பதுதான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய நிலை. ஒரு மனிதன் அந்த மரணத்திற்கு பிறகு நல்ல வாழ்க்கையை தேர்வு செய்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நல்ல வாழ்க்கையை தேர்வு செய்ய வேண்டும். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது மன்னரை தான் மறுமையின் முதல் படி என்பதை பலருக்கு தெரியாமல் போகக்கூடாது. நமக்கு இந்த வாழ்க்கையோட முடிந்து விட்டது என்று நாம் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் மரணத்தை பற்றி கூறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணத்தை பற்றி பல இடங்களில் கூறியிருக்கிறார்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறும் பொழுது, உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் மரணத்தின் வானவர் உங்களை கைப்பற்றுவார் என்று சொல்லப்படுகிறது. இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே நீங்க விருப்பப்பட்டாலும் சரி, விருப்பப்படவில்லை என்றாலும் சரி, உங்களுக்காக ஒரு வானவரை அல்லாஹ் நியமித்து விட்டான். எப்பேற்பட்ட வானவர் அவங்க? உங்கள் நேரம் வரும்பொழுது சரியாக உங்கள் உயிரை கைப்பற்றுவதற்காக அவர் வருவார். ஒரே வானவர் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் வானவர் இருப்பாங்க. அந்த நேரம் எப்போ உங்களுக்கு சொல்ல தெரியுமா? இன்னைக்கு இந்த உலகத்துல கர்வத்துடனும் பெருமையுடனும்
இந்த உலகத்திலே நான் தான் சிறந்தவர் என்றும், இந்த உலகத்தில் என்னை மிஞ்ச யாரும் இல்லை என்றும், என்னை திருத்த யாரும் இல்லை என்றும், என்னிடம் யார் என்ன சொல்வது என்றும், எப்படி வாழ்ந்தாலும் சரி, இல்லை அன்பு காட்டினாலும் சரி, நேசத்தை காட்டினாலும் சரி, அந்த மரணம் என்பது உங்களுக்கு வருமா, எப்போது வரும் என்று கேட்ட, எனக்கு எப்போ மரணம் வரும், இப்போதான் நான் வயசே சின்னதா இருக்கு, இன்னும் நான் பெரிய வயசு நபர் வரும் அப்படின்னு சொன்னாலும் கூட எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மரணம் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வரும். அதற்காக ஒரு வானவரை அல்லாஹ் நியமித்து விட்டான். அவர் உங்களிடம் வந்து அந்த உயிரை பறித்துக் கொள்வார். ஒருத்தர் நீங்க நடந்து போகக்கூடியே ஒருத்தர் நடந்து வராருன்னு சொல்லுவோம், யாருன்னு தெரியல, புதுசா இருக்காரு, ஏன்டா இவர் நம்ம பின்னாடி நடந்து வராருன்னு நினைப்போமா இல்லையா? நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடியே வராரு, நான் எங்க போனாலும் ஏன் இவர் என்ன பின்தொடர்ந்து வராரு, என்னையே இவர் பார்க்கிறாரு, இப்படி நம்ம நினைப்போமா இல்லையா? பார்த்தாலே தெரிஞ்சிடும். என்ன நினைப்போம்? யாரோ ஒருத்தர் நம்மளை பின்தொடர்றாங்க, எதுக்கு தொடர்றாங்க, ஒரு குழப்ப நிலையாச்சும் வருமா இல்லையா? அப்ப இதை ஒரு மனிதன் இந்த உலகத்துல பார்க்கும்போது, ஏன் என் பின்னாடி வரீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு, எதுக்காக என் பின்னாடி தொடர்ந்து வரீங்க எப்படின்னு கேட்க முடியும். ஆனால் உங்கள் கண்களுக்கு தெரியாத வானவர்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். நீங்க உங்களோட மரணம் எப்போ வரும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, சொல்ல முடியாது. இந்த நொடியாக இருக்கலாம், இந்த ஒரு மணி நேரத்திற்குள் இருக்கலாம், இந்த ஒரு நாளில் இருக்கலாம், இந்த ஒரு வாரத்தில் இருக்கலாம், அல்லது இந்த ஒரு மாதமோ இல்லை இந்த ஒரு வருடமோ, ரமலானே முடிவடையக்கூடிய அளவுக்கு இருக்கலாம். அடுத்த ரமலான் நாம் இல்லாமல் இருந்து விடலாம். மரணம் என்பது நிச்சயித்து கூறப்பட முடியாது. படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். வாழ்ந்தவர்களுக்கும் தெரியாது. அல்லாஹ் எந்த நேரத்தில் கூறுகிறானோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும். மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உள்ளது. அப்போ அந்த மரணத்தை நாம் அஞ்சக்கூடியவர்களாக இருக்கோமா? அப்படி ஒரு அச்சம் வந்துச்சு வைங்களே, நமக்கு யாராவது ஒருத்தர் தண்டனை கொடுப்பாரு, எந்த தவறை செய்தாலும் உடனே தண்டனை சொன்னா அந்த தவறை செய்வோமா? இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமே, தண்டனைக்கு இன்னும் லேட் ஆகுமே, அப்படிதான் தவறை துணிந்து செய்வார்கள். ஆனால் உடனுக்குடன் தண்டனை என்று சொன்னால் ஒருத்தர் அந்த தவறு செய்வாரா? செய்ய மாட்டாரு. அதே போல இங்க உடனே அல்ல, உங்களுடைய கணக்குகள் எல்லாம் அல்லாஹ் எழுதி கொண்டு இருக்கிறான். இப்ப என்ன ஆகும்னு சொன்னா மரணத்துல தெரிஞ்சிடும் ஒருத்தரோட நிலைமை என்ன. இறை மறுப்பாளர்களை வானவர்கள் கைப்பற்றும் போது நீர் பார்ப்பிராயின் அவர்களின் முகங்களிலும் முதுகுகளிலும் அடிப்பார்கள், எரிக்கும் வேதனையை சுவையுங்கள் என்று வானவர்கள் கூறுவார்கள். என்ன பண்ணுவாங்க? முகத்தில் அடிப்பாங்க. இறந்தாச்சு, இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை நம்ப வேண்டும். அதுதான் ஈமான். நமக்கு அந்த வாழ்க்கை இல்லையா, இந்த உலகத்தோட என்ன முடிந்து விட்டதா அப்படி நினைக்க கூடாது. யாராக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்க மௌத்தான பிறகு இறைவன் உங்களை மீண்டும் உயிர்த்தெழ வைப்பான். உங்களுக்கு மன்னரை என்பது மறுமையோட முதல் படிக்கட்டாக தான் இருக்கும். அப்போ அந்த மாணவர்கள் என்ன செய்வாங்க? முகத்திலே ஒரு அடி. சொன்ன பேச்சு கேட்டியா, இந்த உலகத்துல நல்ல மனுஷனா இருக்கணும்னு சொல்லி 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 பார்த்தாங்களே, அடுத்து முதுகில ஒரு அடி. சொன்ன பேச்சு கேட்டியா? இந்த குர்ஆனிலே உனக்கு எவ்வளவு வசனங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எவ்வளவு வசனங்கள் வந்துச்சு. மௌத்தாகும் போது அடி வாங்கி மௌத்தாவது கெட்ட ஆத்மாவா தான் இருக்கும். உலகத்தில் நீங்க கேட்டாலும் கேட்கலைனாலும் விருப்பப்பட்ட விருப்பம் மௌத்து வரதான் செய்யும். இது நடக்கத்தான் செய்யும் என்று அல்லாஹ் திட்ட தெளிவாக கூறிவிடுகிறான். அடி வாங்கி உள்ள உயிர் என்ன செய்வாமா? நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன் என்று சொல்லும் அடி. முகத்தில் ஒரு அடி அடி, முதுகில ஒரு அடி அடி அடிச்சு அந்த உயிரை எடுத்து செல்லக்கூடிய உயிராக நாம் இருக்க வேண்டுமா என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். ஒருத்தர் பிடிக்கல, இந்த உலகத்துல பேசலாம், பேசாம இருக்கலாம், இல்ல நவுந்து போயிடலாம், விலகி போயிடலாம், இல்ல ஒரு அளவுடன் வைத்துக் கொள்ளலாம். இப்படி எல்லா ஆப்ஷனும் இருக்கு. ஆனா அந்த மௌத்தான நேரத்தில் வானவர் வந்து கூப்பிடுவோம், நான் வர முடியாது போன்னு சொல்ல முடியாது. வரலனா முகத்திலேயே முதுகிலே அடி உண்டு. அந்த உயிருக்கு வலிக்காதா? அப்பதான் கூடுதலா வலிக்கும். நல்லா சிந்தித்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களிடம் சொல்றாங்க, ஒரு மௌத்தான பிறகு அவருடைய கண் நிலை குத்தி இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? கண் எப்படி இருக்கும்? மேலே பார்த்திருக்கோம். அந்த கண்ணை நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படிங்கிற ஆம் சொல்ல நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது என்னவென்று தெரியுமா? உயிர் பிரிந்து செல்லும் போது அதை பார்வை பின்தொடர்ந்துதான் அது உயிர் போகுது. அந்த ரூஹை கண் பார்க்கிறது.
மறுமையில இந்த மனிதர்கள்லாம் மௌத்தை பார்த்திருப்பாங்களே, இதுதான் மரணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரணம். மறுமையில இது என்னன்னு கேட்பாங்க, இதுதான் மரணம் என்று நல்லவர்கள் தீயவர்கள் எல்லாருமே சொல்ல முடியும் என்று சொன்னால் ஒரு தடவை பார்த்திருக்கணும்ல. அந்த பார்த்தவர்கள் தான் யாரு? அந்த மரணத்தை பார்த்தவர்கள். கண்கள் நேராக நிலை குத்தி மேலே இருக்கும். அந்த நிலை குத்தி இருக்கக்கூடிய கண்ணை பார்த்திருக்கிறீர்களா? அது அந்த உயிரை பார்த்து கொண்டிருக்கிற, உயிர் போறதை பார்த்து கொண்டிருந்திருக்கு. அப்ப நல்லா சிந்தித்து பாருங்க. இந்த உயிரானது நாமும் அப்படித்தானே மௌத்தாகும். நமக்கு அப்படி மௌத்து வராதுன்னு யாராச்சும் சொல்ல முடியும்? எனக்கெல்லாம் மௌத்தே வராது, நீங்க சொல்றத சொல்லுங்க, குர்ஆனுக்கு எதிராக சொல்ல முடியுமா? எனக்கெல்லாம் மௌத்தே கிடையாது யாராவது சொல்ல முடியுமா? நான் மௌத்தான பிறகு என் கண்கள் உயிரை பார்க்காதுன்னு சொல்ல முடியுமா? இதையெல்லாம் அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறான். எதற்காக இந்த தண்டனையை முதல்ல புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய வார்த்தையை மறுத்தவர்களுக்கு இந்த தண்டனை, கெட்டவர்களுக்கு இந்த தண்டனை. நாளைக்கு இந்த மௌத் ஆன பிறகு இந்த உயிர் கெட்ட ஆன்மா இருக்கு இல்லையா, அதை இறுதி வானத்திற்கு கொண்டு செல்வாங்க. அந்த இறுதி வானத்திற்கு கொண்டு செல்லும் போது கதை சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இறுதி வானத்திற்கு உயிர் கொண்டு செல்லப்பட்டு கெட்ட ஆன்மாவை சொல்றோம். என்ன பண்ணுவாங்க? கதவை திறங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு கதவு திறக்கப்பட மாட்டாது என்று சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. நபிகள் நாயகம் இதை சொல்லிவிட்டு இறை மறுப்பாளர்களுடைய நிலை எப்படி தெரியுமா? அவர்களுக்கு ஒருபோதும் கதவு திறக்கப்பட மாட்டாது. ஊசியின் துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் வரை அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள். என்னைக்காவது ஊசிக்குள்ளாரே ஒட்டகம் நுழைய முடியுமா? ஊசிக்குள்ள நூலகுல நுழைக்கிறதே கஷ்டம், ஒட்டகத்தில் நுழைக்க முடியுமா? அந்த வேலையில டெய்லரிங் வேலையில இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். பிள்ளைங்கள்ட்ட முதல் தடவை ஊசி தைச்சு பழகுடா அப்படின்னு சொன்னா, பட்டனை வச்சு காட்டல அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட்டு ஊசியை கோர்க்க வேண்டியதா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஒட்டகம் ஊசிக்குள்ள போறோம். ஒட்டகம் எவ்வளவு பெருசு, ஊசி ஒட்டகத்துக்குள்ள போகுமா? போகாது. நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாதுன்ட்டாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, நாம சொர்க்கத்திற்கு செல்லும் போது இப்படி ஒரு டெஸ்ட் வைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அந்த ஒட்டகம் முடி, இந்த ஊசி எப்படி ரெண்டையும் கோத்து காட்டி, இது எப்படி அல்லாஹ் இதை இங்க யோசிக்கிறீங்க, உலகத்தில் யோசிச்சிருக்கணும்ல, மௌத்து வரும்னு சொன்னேன்ல. இப்படி என்று ஒருவர் கேட்டால் அந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை, குர்ஆன் இந்த வசனத்தை சொல்லி புரிய வைக்கிறாங்க. நீங்க வானத்துக்கு உங்க கெட்டான்மா கொண்டு செல்லப்பட்டுச்சுன்னா உங்களை துரத்தி விரட்டி அடித்து விடுவார்கள், கதவுகள் பூட்டப்பட்டு விடும். அப்ப மௌத்தை வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். ஆனா மௌத் எப்போ தெரியாது. மௌத் இன்னைக்கா தெரியாது, இந்த நொடியா இந்த நேரமா எதுவும் தெரியாது. மௌத் வரைக்கும் தான் டைம். அதனாலே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மரண பயம் என்று ஒவ்வொரு முறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டக்கூடியதன் காரணம் என்னவென்று சொன்னால், மரணத்திற்கு பிறகு நீங்கள் எதை மாற்ற வேண்டும் என்று சொன்னாலும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் அந்த வானவர்கிட்ட சொல்லுவானாமா, இவரை பூமியில் உள்ள என்னத்துல போட்டு சொல்லிடுவானாமா, வானத்தின் வாயில் திருக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியாச்சு. அவனுக்கு பூமியின் கீழ்ப்பகுதியில் உள்ள சிஜ்ஜீன் என்கின்ற ஏட்டிலே தூக்கி எரித்து விடு, அவனை பதிவு செய்து விடு. சிஜ்ஜீன் அப்படிங்கிற ஒரு ஏடு இருக்கு பூமிக்குள்ள. அப்போ அந்த பூமியில் உள்ள அந்த சிஜ்ஜீன் என்கின்ற ஏட்டிலே இந்த கெட்டவர்களுடைய பெயரை பதியப்படுவதோ இவர் பெயரை பதிந்து விடு. இப்ப நாம எதுல வரணும்? இல்லைன்னு ஒண்ணு இருக்கு, அது நல்லவருடைய பெயர். சிஜ்ஜீன் கெட்டவர்களுடைய பெயர். பூமியில் அவரை பதிய வைத்து அந்த பெயரில் அவரை நிரந்தரமாக்கி விடு. சிஜ்ஜீன்ல இருக்கட்டும். அந்த பதிவேடு நாளைக்கு உங்ககிட்ட வரும்போது எப்படி தெரியுமா? போலீஸ்காரங்கிட்ட போய் ஆர்சி லைசன்ஸ் எல்லாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, பாருங்க என்கிட்ட லைசன்ஸ், என்னப்பா எல்லாம் முடிஞ்சதை கொண்டு வந்து கட்டி நீ ஏமாத்திரம் பிடிச்சி உட்கார வச்சாருன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எந்த எல்லாமே தவறு, குற்றம் இப்படின்னு ஒரு நிலைமையில போனா அந்த கெட்ட ஆன்மாவோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. நாம அந்த ஆன்மாவா இருந்தா என்ன நம்ம நிலைமை? விரும்புவோமா நம்ம அப்படி இருக்க? மரணத்தை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அப்போ இந்த இடத்துல நாம் சிந்திக்க, அந்த உயிரானது பூமியில் எரியப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பூமியில் அந்த உயிரை தூக்கி எரிஞ்சிருவாங்க. எனக்கு தேவையில்லை என்று குப்பையில போடுறோம் பாருங்க, ஒரு ஓரத்தில் ஒரு குப்பை பாக்ஸ் போடுவோம் பாருங்க, அந்த மாதிரி இந்த உயிர் எனக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் வீச சொல்லி விடுவான், எரிய சொல்லி விடுவான். அதை நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை ஓதுறாங்க. என்ன தெரியுங்களா?
ஒருவன் நிலைமை, இந்த இணை மறுப்பாளனுடைய நிலைமை என்ன தெரியுமா? வானத்திலிருந்து கீழே விழுந்து அதை பறவைகள் கொத்தி போல, மேலிருந்து ஒரு பழம் வந்துச்சுன்னா பறவை வந்து கொத்திட்டு போகுது, அந்த மாதிரி ஒரு பொருளை இந்த நபர் கீழே விழுகிறாரு. அதை ஒரு பறவை கொத்தி சும்மா விடுவோம், போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டுரும். அப்படியும் இல்லை இல்லை என்று சொல்லி காற்றடிக்கும் போது தூக்கி எறியப்பட்ட ஒரு மனிதனை போல, காற்றடிக்கும் போது தூள் தூளா போயிடுவோம். இங்க இருக்கிற சாதாரண காற்று ஒவ்வொரு ஊர்லயும் காற்றுல பார்த்தீங்கன்னா மிக கொடூரமா இருக்கும், அடிச்சு தூள் தூளா ஆக்கிரும், தூக்கி எரிஞ்சிடும். இப்போ ஒரு வாகன விபத்து இருக்கு, நேத்திக்கும் கூடி ஒரு பகுதியில், இந்த தஞ்சாவூர்ல ஐயம்பேட்டை பகுதியில் ஒரு பெரிய விபத்து, ஒரு பையனுடைய குடலே வெளியே வந்துடுற அளவுக்கு விபத்து. வண்டியில வாகனத்தில் பெட்ரோல் மிக கவனமா இருக்கணும். பிள்ளைங்க விஷயத்துல வண்டியை கொடுத்துட்டோம் அவ்வளவுதான் என் கடமை முடிஞ்சிச்சுன்னு என்பது இருக்கக்கூடாது. பெட்ரோலுடைய பெரியது கடமை அவங்க மறந்துவிடக் கூடாது. பிள்ளைங்க சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு போவாங்க, ஆனால் நாம் அவர்களை வாங்கும்போது சிரிக்க மாட்டோம். ஏன் சொல்லுங்க? நேற்றுக்கு நடந்த சம்பவம் அப்படி, மண்ணெல்லாம் குடல்ல ஒட்டுற அளவுக்கு குடல் வெடித்து விடுகிறது. நேற்றுக்கு சரியா ஒரு மணி இருக்கும், ஐயம்பட்டி பகுதியில் வாகன விபத்து. வேகமா ஓட்டியிருக்காங்கிறது மக்களே சொல்றாங்க, மக்களே சாட்சி, இவ்வளவு வேகமா ஓட்டியிருக்காங்க அப்படின்னு. பெற்ற தாய் வந்து கதறி அழுகிறான், என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு கத்தி அழுறாங்க. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? மரணம் வந்துருச்சே நினைச்சு பார்த்தாங்களா? வீட்டுல ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வண்டியை கொடுத்து அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு போகும்போது ஆம்புலன்ஸ்ல கொஞ்சம் குற்றுயிரும் போயிடும், குறையரும் இருக்கும்போது கூட்டிட்டு போறாங்க, திரும்ப ஆம்புலன்ஸ் வருது, அவ்வளவுதான் உயிர் போயிடுச்சு, வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. இது நடந்த உண்மை. கண்ணுக்கு நேரம் எத்தனை மௌத்துகளை பார்க்கிறோம். இன்னும் நம் மனம் மாறவில்லை என்று சொன்னால், ரமலான் மாதம் கூடுதல் நன்மைகளை கொடுத்து இந்த அமல்களை செய்ய மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்னும் நம் மனம் மாறவில்லை என்று சொன்னால், முதல்ல பிரைட், அடுத்த 10 நாள் லைட் ஆகும் சொன்ன மாதிரி லைட்டா வரக்கூடாது, பிரைட்டாவே இருக்கணும். கடைசி 10 இன்னும் பிரைட்டா இருக்கணும். நம்ம அமல்கள் வீணாகி விடக்கூடாது. நேரம் எப்பன்னு சொல்ல முடியாது, எனக்கு இன்னும் நேரம் இருக்குன்னு நினைக்கிறது, எப்ப அல்லாஹ் எழுதி இருக்கான்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அதனாலதான் அல்லாஹ் அதை மறைவான ஞானத்துல வச்சிருக்கான் மௌத் என்பதை. யார் எப்ப வேணா மௌத் வரலாம். உங்களுக்கு உங்கள் மௌத் தெரியும்னு சொன்னா நீங்க அது வரைக்கும் இருந்துக்குவீங்க. எப்பவும் தெரியாம இருக்கணும், அப்பதான் உங்களை நான் எதிர்பாராத நேரத்தில் பிடிப்பேன் அல்லாஹ் சொல்றானே. ஒவ்வொரு உயிரும் உறங்க செல்லும் பொழுது அந்த உயிர் அல்லாஹ்விடம் தான் செல்கிறது. அதே போல ஒருவருடைய உயிர், அல்லாஹ் இறந்து விட்டவர்களுக்கு உயிரை தன்னுக்கு வைத்துக் கொள்கிறான், இறக்காமல் உயிரோடு இருந்து தூக்கிக் கொண்டிருக்கிற தன் உயிரை கொடுத்து விடுகிறான். ஒரு நாள் தன்னிடமே அந்த மௌத்தான அந்த உயிரை வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். உங்கள் உயிரும் அப்படிதான், என்னுடைய உயிரும் அப்படிதான். எந்த நேரத்தில் அல்லாஹ் எடுத்து வைத்துக் கொள்கிறானோ அப்பொழுது நீங்கள் தூய்மையான ஆன்மாக இருக்க வேண்டுமே தவிர கெட்ட இருந்து உங்களை விரட்டி தூக்கி எறியக்கூடியவர்களாக இருந்துவிடக் கூடாது. இந்த உலகத்திலே சொல்வாங்கல்ல, நல்லோர்களோட சாபத்தை வாங்கக்கூடியவங்களை பார்த்திருக்கீங்களா? நபிகள் நாயகம் சொன்னாங்களே, எவர் ஒருவர் தன்னுடைய நபிமார்களின் அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலனா மாற்றினார்களோ அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். நல்லவரோட கோபத்தை வாங்கக்கூடாது, நல்லவருடைய சாபத்தை வாங்கக்கூடாது. நபிகள் நாயகம் கோபம் இருந்துச்சு இல்லையா, அல்லாஹ்வின் சாபம் இருந்துச்சு இல்லையா, அந்த செயல்கள் நம் வாழ்வில் வந்துவிடக் கூடாது. அமல்கள் செய்தால் மட்டுமல்ல, அமல்களுடன் செய்து தூய்மையான அமல்களாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் அச்சத்துடன் செய்ய வேண்டும், இறையச்சத்துடன் செய்ய வேண்டும். படைத்த இறைவன் சொல்லி காட்டியபடி செய்ய வேண்டும். தொழுகையாக இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்களோ அப்படிதான் நாம் சொல்ல வேண்டும். இதுதான் கட்டளை. ஆகவே வரக்கூடிய நாட்களில் மரணம் என்பதை சிந்தித்து மரண பயத்துடனே, எப்பொழுது எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றது தெரியாது, எனக்கு ஒரு வானவரை அல்லாஹ் நியமிப்பான், அவர்கள் என்னை பின்தொடர்ந்து வருவார்கள், அவர்களை நான் பார்க்க மாட்டேன். மௌத் வந்து அந்த அடிபடுமோ தெரியும், நான் என் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தேன். அந்த நேரத்தில் நீங்க உங்களோட தொண்டைக்குழியை மௌத் வந்து அடையும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்பவே மாற்றிக்கொள்ளுங்கள். தொண்டைக்குழியை மௌத் வந்து அடைந்த பிறகு நான் இப்பொழுது திரும்புகிறேன் சொன்னா ஏற்றுக்கொள்ளப்பட, இப்பொழுதே நம்மிடம் ஏதாவது குற்றம் குறைகள் என்றால் மாற்றிக்கொள்வோம் என்பதை சொல்வதற்காக வந்ததுதான் இந்த ரமலான் மாதத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்நாள் முழுக்க அதை சரியாக கொண்டு போகக்கூடியவர்கள் வழியிலே நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நல்லவர்களின் சாபத்தை பெற்றுவிடக்கூடாது, அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றுவிடக்கூடாது, நல்லவர்களை எதிர்த்து விடக்கூடாது. இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை நாம் என்ன செய்கிறோம், மார்க்கத்தின் அடிப்படையிலே நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை மாற்றுவதற்காக இந்த மார்க்கத்தை
மார்க்கத்தை வேறொரு மார்க்கமாக சிந்தித்திடக்கூடாது, சித்தரிக்கக்கூடாது. மார்க்கத்தில் எப்படி சொல்லப்பட்டதோ அதன்படியே நடக்கக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக உங்களையும் என்னையும் ரஹ்மான் ஆக்கியதுமானாக என்பதை கூறி, இந்த மரணம் என்பது உங்களை வானவர்களது முகத்திலும் முதுகிலும் அடித்து செல்லக்கூடிய கெட்ட ஆன்மாவா இருந்து விடாதீர்கள். நல் அமல்களை செய்து படைத்தவனின் விருப்பத்துக்குரியவர்களாக உங்களை சிறப்பான ஒரு தரஜாவில் வைக்கக்கூடிய நல்ல ஆன்மாவாக உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதை தெல்ல தெளிவாக கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இந்த வாழ்க்கையிலே நாம் வாழக்கூடிய அனைத்திற்கும் பொறுப்பான அல்லாஹ் ஒருவனே, அந்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே பிரார்த்தித்துக் கொண்டவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.